வேலியில் வந்து எல்லாத்தையுமே வந்து முற்றிலும் அப்படியே யானை வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு கீழே போட்டுடுச்சு. இந்த யானை வந்து சரியா 3 மணி இன்றைக்கு விடியச்சாம 3 மணி வந்து அடிக்கக்குள்ள. ஸோ இந்த ஒரு அடி இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ள பலமே இவ்வளோலாம் தூங்க, நான் இவ்வளோலாம் தூங்குறேன், அந்த புள்ள இடத்துலாம் படுக்கிறேன் பாருங்க. இந்த கல் இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனோட உடம்புக்கு மேலே விழுந்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நான் நிறைய தண்ணி எடுத்து வெளியில் வச்சா அது விழுந்துருமெண்ட்டுக்காக தூக்கி உள்ளுக்கு வச்சு நான் அந்த தண்ணி அப்படியே ஃபுல்லாக வாந்து ஓடி வருது. அப்படியே சிவார் விழுந்து கிடக்கு. அங்கே வீட்டுக்குள்ளே பார்க்கவே இல்லை. நான் அப்படியே குந்துனமா இருந்தேன். நான் தான் இந்த குடத்துக்கே வந்து இப்படி ஒரு கதின்னு சொன்னால் இதே மனுஷனோட உடம்புல எப்படியான அடிகள் வந்து விழுந்திருந்தா என்ன நடந்திருக்கும். விடியற் காலையில் வந்துட்டு ஜானையினால் தாக்கப்பட்டு இந்த ஒரு வீட்டை வந்து பறி கொடுத்துட்டு அவங்களோட கடை அண்ட் வீடு இது எல்லாமே அவங்களோட வாழ்வார் எல்லாமே இது ஒன்றா தான் இருந்தது. அப்போ சுடலை இன்றைக்கு சுட சட்டி இல்லையா, சட்டியை உடைச்சி போட்டுது. அப்பன் சுட சட்டியை உடைச்சி போட்டுது. அப்பன் சுட சட்டியை உடைச்சி போட்டுது. ஸோ அவங்கள்ட்ட கதிரை அண்ட் வந்துட்டு பாலி அப்படி இப்படி சொல்லி எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்தது. அப்போ நான் கத்திட்டு இடத்துல இருக்கிறேன். அந்த இதுக்குள்ள சத்தம் கேட்குது. அப்போ பார்த்தா இடத்துல நிற்குது ஒரு அவங்க தான். எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, ஆனால் உங்களோட உயிர் தப்புன்னு இவ்வளவு பாதுகாப்பு நல்ல நீங்கள் தெய்வத்தை வணங்குறதா நீங்கள் தப்பு. நீங்கள் இல்லாட்டி இன்றைக்கு எடுத்த 2 பேரும் ஃப்ரீயாக தான் கடந்துட்டு போகணும். அந்த அது நவிச்ச நவியை மிக்சர்கள், இந்த சோயாட்டுகள், இந்த நூறு பேக்கெட்டுகள், சம்பு அது இதெல்லாம் போடுறது எல்லாத்தையும் நானும் அந்த பிள்ளை வேற பிள்ளையும் வந்தனாங்க. வரகண்ட பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க போகாதவங்க உள்ள யானை நிற்கும், உங்களோட கடையெல்லாம் சத்தம் கேட்டதுண்டு. அப்போ நான் சொன்னேன் அது வேறு பொய் சொல்கிறாரு ரெண்டு ஓட்டு. நான் பாரல் எடுத்து நிற்கிது இந்த யானை குட்டி ஒரு உலகம் உண்டு. இந்த அறிக்கை பெத்திலையும் இந்த இது இருந்தால் இந்த இதுக்குள்ள சாமான் இருந்து தப்புன சாமான் அவ்வளோ உண்டா இல்லை எனக்கு. கணவர் இறந்துட்டாரா? வணக்கம். இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாத். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டக்கிளப்பில் மாவடி ஓடை அப்படிங்கிற பகுதியில். மாவடி ஓடை அப்படி சொன்னது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னு சொன்னால் இது வந்துட்டு ஒரு வில்லேஜ் ஏரியா, அதாவது கிராமப்புறம். அதிகமாக வந்துட்டு போராட்டங்கள் நடக்கும்போது இந்த பேர்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குது, அதாவது தெரிஞ்சிருக்கலாம். என்ன சொன்னால் தரவை, கஞ்சுக்குடிச்சாறு, அதே மாதிரி குடிம்பி மலை, இந்த மாவடி ஓடை, குசனார் மலை அப்பேற்பட்ட பேர்கள் வந்துட்டு போராட்ட காலத்தில் அதிகம் வந்து பேசப்பட்ட ஊர்கள். கஞ்சுக்குடிச்சாறு வந்துட்டு அது அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு நம்ம குடிம்பி மலைக்கு போகிற பகுதியில் இருக்குது இந்த மாவடி ஓடை. ஸோ வந்து இந்த மாவடி ஓடையில் இன்றைக்கி நாங்கள் ஒரு சில ஃபேமிலிகளை பார்த்து அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் வந்தப்போ தான் எதிர்ச்சியாக வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு செய்திக்கு அமைய நாங்கள் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும், வந்துட்டு யானை தாக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி, அதாவது தன்னந்தனியாக இருந்து தன்னோட வாழ்க்கையை வந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு அம்மா, அதாவது கடையொன்றை வச்சுக்கொண்டு தங்களோட வாழ்வாரமாக வந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு அம்மா. ஸோ விடியற் காலையில் வந்துட்டு ஜானையினால் தாக்கப்பட்டு இந்த ஒரு வீட்டை வந்து பறி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கடை அண்ட் வீடு இது எல்லாமே அவங்களோட வாழ்வாரம் எல்லாமே இது ஒன்றா தான் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே பறி கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைக்குள்ள நிற்கதிக்குள்ளாகி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ நானே எல்லாமே பேசாமல் வீடியோக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து சுற்றிலும் வந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாக வந்துட்டு வில்லேஜ் ஏரியா தான் இது முழுக்க. அண்ட் வந்து இந்த சைடெலாம் வந்துட்டு பஸ் வாரது வந்து மிக அரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும். சொன்னால் நாங்கள் காலையிலேருந்து இந்த சைடில் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோமே தவிர வந்து ஒரு பஸ்ஸை கூட இது வரைக்கும் இன்னும் பார்த்ததில்லை. மற்றபடி இப்போ உழவு சீசன் அப்படிங்கிறதுனால டிராக்டர் அப்படி இப்படிலாம் கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் பஸ் எதுவுமே வந்து காணவே முடியலை. ஸோ இந்த ஒரு வளவு தான் வந்து அண்ட் வந்து கடையாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இது கடை அண்ட் அவங்க தங்கியிருக்கிற வீடு எல்லாமே வந்து இதுதான். நாங்கள் சொன்ன மாதிரி வந்து உண்மையிலே இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வரல, வந்த உடனே தான் எதிர்த்து அதை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்க ஃபெஸ்ட்லேயே வந்து காண்பிச்சிருந்தாங்க. இந்த குடத்தோன்னு வந்துட்டு காண்பிக்கும் போது தான் இந்த குடத்துக்கே வந்து இப்படி ஒரு கதின்னு சொன்னால் இதே மனுஷனோட உடம்புல எப்படியான அடிகள் வந்து விழுந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்கள்ட்ட கதிரை அண்ட் வந்துட்டு பாலி அப்படி இப்படி சொல்லி எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்தது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது அங்கால வயல் காணிகள். ஸோ இனி சீசன் இனி வேளாண்மை வந்து பண்ணுவாங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு முழுவதுமாக வந்து எல்லாமே இடித்து விழுந்துருச்சு. இங்கே வந்துட்டு கரண்ட்டு கிடையாது, கரண்ட் இல்லை, விளக்கு அதை தான் பாய்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நார்மலாக யானைகள் அப்படின்னு சொன்னால் அது பயப்படுறதுக்காக இந்த சைடு வந்துட்டு இந்த கம்பிகள், கரண்ட் கம்பி மாதிரி இந்த கம்பிகள் வண்டி சுற்றி விடுவாங்க. அது யானையோட பாதுகாப்புக்காக வேண்டி நார்மலாக அப்படி பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணி கூட இவங்களுக்கான பாதுகாப்பு இங்கே கிடையாது. பாருங்கள், இந்த கல் இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனோட உடம்புக்கு மேலே விழுந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து அந்த பக்கம் தான் இருந்தது. ஸோ வந்து இங்கே தினம் யானைகளோட ஒரு ஒரு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சைடு கோயில், ஆனால் கோயிலை கூட வந்துட்டு எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் அது கூட அப்படியே காடாகி போய் தான் இருக்குது. கோயில் எல்லாமே காடாகி போயிருக்குது. ஸோ இந்த வேலியில் வந்து எல்லாத்தையுமே வந்து முற்றிலும் அப்படியே யானை வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு
கீழே போட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு தான் நான் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. கம்பியெல்லாம் வச்சு ஒரு கொங்கிரீட் போட்டுருக்குறாங்க, அது பீம் இதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட வந்துட்டு பலமாக வந்து அதை அடித்து விழுத்தாட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு அந்த அடிகள் விழுந்துருந்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? சுகமாக தான் இருந்தேன் நான் ஐயா. நான் இவ்வளோ நாளும் இந்த கஷ்டத்தை இந்த ஜானை வந்து இவ்வளோ குடும்பம் செஞ்சிருக்கேன் ஐயா எனக்கு. இப்போ இங்கே வந்து எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? நான் ஒரு 3 மாதம் தான் இடத்துக்கு வந்தேன் நான். 3 மாதம்? ஓ 3 மாதம். அதுக்கடையில் அந்த முன்னுக்கு ஒரு கடை ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தேன் நான் ஆத்தருகில். அப்போ அதுக்குள்ளே மழை பெஞ்சா வெள்ளம் தாழ்றது. அதுக்காக நான் இடத்துல வந்து இந்த பால் பண்ணக்காரங்கிட்ட கேட்டேன்னா நான் இடத்துல வந்து கடை கட்டித்திருக்கியான்னு கேட்க அவங்க சரி நீங்கள் இருங்கன்ட்டு தாங்க. அப்போ நான் வந்து இடத்துல இந்த தகரம் எல்லாம் கொண்டு இதெல்லாம் தகரம் கதவெல்லாம் கலண்டு தான் கிடந்தது. இதெல்லாமே கலண்டு கிடந்தது. நான் கொண்டு அந்த தகரம் எல்லாம் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, எல்லாம் அடித்த தகரம் தான். ஆனால் வீட்டில் இருந்த தகரம் நம்ம மால்கிட்ட கேட்டேன் நான், எனக்கு ஒரு கதவு தாமன்னா சாமி ரூமில் இந்த கதவை தந்தவன். அப்போ இதை அடிச்சு தான் நான் கதவை போட்டுருந்தேன் நான். ஆனால் கடை 21,000 ரூபாய்க்கு நம்மளோட ஜெயராசிர கடையில் நான் சாமான் எடுத்தேன். ஒரு ஆள் தான் எடுத்து தந்தவர் என்கிட்ட. எடுத்து வந்து அதில் இதை கொண்டு போட்டு தான் அடுத்த வெத்தில வீடியோ எல்லாம் போடுத்து அப்புறம் அப்பம் சுட்டுக்கிட்டு ஜீப்பை கொண்டு அப்பம் செஞ்சுட்டு இருந்தேன் நான். இந்த ஜானை வந்து சரியா 3 மணி இன்றைக்கு விடியச்சாம 3 மணி வந்து அடிக்கக்குள்ள. இப்போ 4 மணிக்கு நான் அப்பம் சுடு கொண்டு போட்டு வந்தேன். வீடு வாசல்லாம் அந்தல பட்டு ஒரு சாமான் கூட இல்லை. உழுது இடிச்சு தாகத்து அந்த துண்டு எல்லாம் வந்து இந்த இடிச்ச இதெல்லாம் வந்து உள்ளுக்கு தான் கிடந்தது. அப்போ நாம் அந்த கத்தி திரிக்கிற நேரம் இந்த சனங்கள் ரோட்டால் போன சனங்கள் குடியன்கள் வந்து அதெல்லாம் அள்ளி போட்டுப்பேன் இருந்தாங்க. எனக்கு 4 ஆம்பளை மக்கள் இருக்காங்க. 4 ஆம்பளை மக்கள் ஒருத்தரும் பார்க்குறல்ல நீ. உங்களுக்கு மொத்தம் 4 பிள்ளைகளா? 4 5 பேரில் ஒரு ஆள் வீரச்சா அடைஞ்சிட்டாரு. இயக்கத்தில் இருந்தவர்? அவர் இயக்கத்தில் இருந்தவர். 2007 செத்தவர். எங்கே வீரச்சா அடைஞ்சது? இந்த போசையில் அடையா இந்த வீரச்சாவை பாமி மரத்துண்டில் நான் வீரச்சா அடைஞ்சது. எனக்கு பொடி விட கிடைக்கல. அப்போ வீரச்சாவன்றது எப்படி தெரியும்? அவர் இயக்கத்தில் அணையா இருந்தவர். அவர் குடும்பம் தான் பிடிச்சி கொடுத்தேன் பிள்ளைய. உங்களுக்கு தகவல் தெரிவிச்சவங்களா? தெரிஞ்சவங்க. நான் முகாமைக்கு இருக்கக்குள்ளதான் எனக்கு தெரிஞ்சவங்க. அப்போ எனக்கு புரிச்சவங்க கூட இல்லை. நான் எல்லாரையும் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு வாசெல்லாம் கட்டி கொடுத்து போட்டு என்னைய தனியாக அந்த மாதிரி விட்டுட்டு. என் கணவர் என்ன? அவனும் சேர்த்து தானே. அவன் ஒருத்தரும் இல்லை எனக்கு. கணவர் இறந்துட்டாரா? இப்போ பிள்ளைகள் எந்த பிள்ளைகளும் இப்போ உங்களை பார்க்குறது ஒருத்தரும் பார்க்குறல. என்ன நம்ம தானே விட்டுருக்கிறோம். நான் வெளிநாட்டில் இருந்தியா ஒரு 10 வருஷம் இருந்தேன் நான். மக்கள் இருந்து இந்த மக்களை உழைச்சி புருஷனும் இல்லை தானே அந்த மக்களை உழைச்சி அந்த இளையம்மளுக்கு வீடெல்லாம் செஞ்சு தண்ணி எல்லாம் செஞ்சு வைக்கினா எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சு கல்யாணம் கட்டி கொடுத்தேன் நான். கட்டி கொடுத்து போட்டு நான் வீட்டை இங்கே வந்ததுக்கு பிறகு கோயிலேருந்து வந்து நான் இப்போ 3-4 வருஷமாக போய்த்து இங்கே வந்து நான். அப்போ தனியத்தான் நான் என்ற வாட்டுக்கு உழைச்சி சாப்பிடணும் இருந்தேன் நான். தனியத்தான் உழைச்சி சாப்பிட்றேன். ஒருவன் 10 ரூபா காசு நான் மட்டும் தர மாட்டாங்க. கோயத்துலேருந்து வந்து என்னென்ன தொழிலெல்லாம் பண்ணீங்க? கடை தான் செஞ்சுட்டு இருந்தேன் நான். சின்ன சின்ன கடையில் போடுறேன். அப்பம் சுட்டி விற்கிறேன். கச்சாங்கொட்டாய போகிறேன். புல்லு கொத்தா கூப்பிட்டாங்கண்ணா புல்லு கொத்தா அப்படி போகிறேன். எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் வெயிலுக்கு தெரியல எனக்கு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அறிக்கைவாடியா. நான் வெயிலுக்கு தெரியலாமல் தான் இந்த கடையை கெடுத்து இந்த கடையில் இருந்தேன் நான். வந்து இருக்கிறது இந்த ஜானம் இப்படியான இதெல்லாம் செஞ்சிருக்கேன். எனக்கு வந்து அப்பஞ்சுரா வந்து 4 மணிக்கு கிளம்பிட்டு வாரினு இருந்தால் இப்படியெல்லாம் உடச்சி தகர்த்து போட்டுருந்துச்சு. நான் பாரல் படுத்து நிற்கிது இந்த யானை பற்றி ஒரு உலகம் உண்டு. பழமையாஞ்சால பக்கம் யானைகள் இருக்கிற யானை தொல்லையா? யானை தொல்லை எனக்கு மட்டுமில்லை. யானை தொல்லையால் இருக்கவே இல்லாது. ஆனால் பெரும்பாலும் அந்த லைட்டுகள் அது வசதி இருக்காக்கிற விட்டோலையே போகுதில்லை. ஆனால் இதுக்குள்ள லைட்டில் ஒன்றும் இல்லை தானே. இது இப்போ யாருக்கு சொந்தமானது? அரசாங்கத்திற்கு. இது அரசாங்கத்துக்கு. ஆனால் ஒருத்தர பூமியும் இல்லை. இது இல்லை, இது அரசாங்கத்து பூமி. அதனால தான் நான் இது வந்து அந்நேரம் அமைச்சர் வந்து நேப் திட்டம் பண்ணுறது கட்டி கொடுத்தது. பால் பண்ணைக்கு நேப் திட்டம் கட்டி கொடுத்தாங்க. அப்போ இது சரி வராது. இதில் அந்த கதவுகள் ஜன்னெல்லாம் கழட்டித்தாங்க. சரி வேணா அவங்க அந்த பால் பண்ண அந்த அவதில் அடி இப்போ அவதிலாக இயங்குறாங்க அவங்க. இது இல்லை. அப்போ நான் அந்த பால் பண்ணக்காரங்கிட்ட கேட்டேன். இது ஒன்றும் இல்லாமல் சும்மா தான் கிடக்குன்னா. அப்போ சரி நீங்கள் இருங்க எடுத்தாங்க. எனக்கு இது சொந்தமாக வேலை நான் இருக்கிறேன்னு சொல்லி தான் வந்தது இருந்தேன் நான். ரைட். அப்போ இதுக்கு மின்சாரம்லாம் யாரும் எடுத்து தர மாட்டாங்களா? அப்படி நான் எல்லாரும் உதவிட்டையும் கேட்டேன். போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டுருக்கேன். சில ஆக்கள்கிட்டலாம் கேட்டேன் நான். அப்போ அவங்க சொல்கிறாங்க காசு இல்லாமல் நாங்கள் எப்படி எடுத்து தரணும். அந்த பால் பண்ணக்கார அப்படி என்கிட்ட கேட்டுனாலே எனக்கு கரண்ட் வசதி கொஞ்சம் அவன் சொன்னால் நான் தாருனாக்கா நான் பயர் வேணும். பயர் இருக்கண்டா அவர் தருவார். அதுக்கு ஒரு கோயில் பயர் போய் இந்த இடத்த மோட்டைக்கு நின்ற பொடி என்கிட்ட கேட்க சொன்னால் 5700 கட்டான். 5700 கட்டான். 5700 காசு இருந்திருந்தா ஏன்னா அப்படி எனக்கு இப்படி அனுமதி செய்ய விட்டுருக்க மாட்டேன். ரைட். இப்போ கடை செட்டப் அப்படி இதுதானே. இது சமைக்கலையா? அப்போ இன்றைக்கு நீங்கள் சமைக்கலையா? நான் இன்றைக்கு சமைக்கிறதுக்கு மனசே இல்லை. அது சட்டி அது இதுக்குள்ளே இருக்குது. அது இந்த அப்பஞ்சுறதுக்காக இஞ்சி ஓட்டு போனேன் நான். அப்போ இந்த குழந்தை புள்ள வந்து இங்கே பாருங்க. அப்போ அப்பன் சுடலை இன்றைக்கு? சுட சட்டி இல்லையா? சட்டியை உடைச்சி போட்டுது. அப்பஞ்சுற சட்டியை உடைச்சி போட்டுது. அப்பஞ்சுற சட்டியை உடைச்சி போட்டுது.
இந்த சுடுதண்ணி போத்தலேருந்து நான் தேத்தண்ணி வச்சு விற்கிறேன் நான். தேத்தண்ணி வச்சு விற்கிறேன் நான். ஒரு தேத்தண்ணி ஒரு பிளண்டி கொடுக்குறேன்னா 40 ரூபா படியாது. உடைஞ்சி அந்த கொட்டுப்பட்டு கிடக்குது. எல்லாம் உடைச்சிது. இந்த ஒரு அடி இப்போ நீங்க வீட்டுக்குள்ள பலமே இடத்துலாம் தூங்க 4 இடத்துலாம் தூங்குறோம். அந்த புள்ள இடத்துலாம் படுக்கிறோம். அப்படி நாங்க இன்றைக்கு எங்களை மாதிரி அந்த கூட்டிட்டு போவாம நாங்க இதுக்குள்ளா இருந்திருப்போம். என்னன்னு 4 மணிக்கு ஒளிப்பி அப்பன் சொல்றேன். நீங்களும் அந்த பிள்ளையும் தான் இதுக்குள்ள தூங்குறோம். இடத்த நின்றுச்சு புள்ள எனக்கு பேத்தி புள்ள. உங்களோட மகன் மகன்ட புள்ள பேத்தி. நீங்க பாக்குறதா? அந்த பிள்ளை என்னோட இருந்து வளர்ந்து வந்தா இப்ப அட்டமணத்து போறது அவப்பாட்ட கொடுத்தேன் நான். ஏன்டா நான் அங்கேயும் வேலைக்கு போறேன். நான் படிக்கிற புள்ள நம்மளோட தனியாக இருக்கலாதுன்ட்டு. இப்போ அவள் அங்கேருந்து போகிறா. நான் இரவையில் என்னோட வருவாகுது உங்களுக்கு வந்து நாங்கள் தூங்கிட்டு காலையில் ஸ்கூலுக்கு போவோம். இப்போ நல்ல இப்போ இந்த யானை அடிக்கும் போது ஆனால் இரவு எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லையா. நான் என்ன 4 மணிக்கு அங்கேருந்து வரையில எனக்கு அப்பஞ்சுறதுக்காக நான் இங்கே நிற்கிறேன். எங்களோட மருமகன் தான் பிடிச்ச உள்ள வாங்க வாங்கி கூட்டி ஏதோ நடக்க போகிறத தான் அவர் தெரிஞ்சு கூட்டிட்டு போயிடுவோம். இல்லாட்டி நாங்கள் இரவு கிட்ட 2 பொடியங்களும் தெரியும். இது வந்து இந்த கட்டடம் எல்லாம் உடைச்சி வந்து உள்ளுக்கு தான் கிடந்தது. ஒரு சாமான் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அப்படி அண்டி உடைச்சிதுன்னு இருந்தது. இதில் கொடி மாதிரி கட்டி போட்டு மிக்சர்கள் இந்த சோயாட்டுகள் இந்த 100 பேக்கெட்டுகள் சம்பு அது இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றீங்க. அப்போ உங்களோட கடையில் மொத்தமாக இருந்ததெல்லாம் என்னென்ன? சோடா இருந்தது, மிக்சர் 100 பேக்கெட்டு, சமோசா பேக்கெட்டு, முட்டாசி அலுவா அது இதெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் சாப்பிடுது. சாப்பாடை கண்டத்தானே இந்த மாதிரி செஞ்சது. சாப்பாடு இல்லாட்டி உடைச்சிருக்காது. ஆனால் இது முதல் ஒரு கட்டடமாக இருந்தது. சாப்பாடுல எதுவும் கை வைக்கல. சாப்பாடு இருந்த தான் உடைச்சது. சாப்பாடு தேடி வந்ததா தான் இந்த உடைச்சது வந்தது. ஒரு யானை தான் தனியாக வந்ததா? ஒரு யானை தான் தனியாக வந்தது. இதுக்கு முதல்ல இந்த யானை வந்திருக்குதா இந்த பக்கம்? இந்த பக்கம் நான் வந்த நாளைக்கு வரல. அப்படி பக்கத்தில் போகும் பாரும். அந்த பக்கத்து ஆகாரங்களை கூப்பிட்டு சொல்லுவேன் யானை வருதுன்னு சொன்னால் அவர் வந்து பக்கத்து வாடிக்கால் வந்து லைட் அடித்து சத்தம் போட்டு கலக்கி விட்டுருவாங்க. அவர் இல்லை, அவர் இரவு உளவடிக்க போய்த்தார். ஒரு தடவை இல்லை. அப்போ நம்ம தனியே நிற்கலாது. ஒருத்தர் பொம்பளையே தனியே நிற்கலாதுன்றோட எனக்கு லைட் இல்லை தானே. அப்போ தனியே நிற்கலாம். அந்த பிள்ளைய கொடுத்து போன மகள விட்டா போனா படுக்கை. அப்போ இந்த இது வந்து உண்மையில பயங்கர ஒரு ஆனால் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட உயிர் தப்புன்னு எவ்வளோ பாதுகாப்பு நல்ல நீங்கள் தெய்வத்தை வணங்குறதா நீங்கள் தப்பு. நீங்கள் இல்லாட்டி இன்றைக்கு ஒருத்தர் 2 பேரும் பியா தங்கடந்துருக்கணும். அந்த அது நவியாக்கி இது நாள் வரைக்கும் யானைகள் இங்கே யாருக்காச்சும் அடிச்சிருக்குதா? இந்த ஏரியாவுக்குள்ள அடிக்கலையா? அப்படி இந்த புத்தம் புரியாதுகளுக்குள்ள அது ஒரு பொடி எனக்கு அடிச்சிருந்தது. அடிச்சது குளத்துக்கு மீன் பிடிக்க போனது அடிச்சு அவர் மோசம் பித்தார். எல்லாம் மாழ்த்தா அவருக்கு 3 பிள்ளைகள் என்ன. அப்போ இப்போ இங்கே பக்கம் அந்த யானைகள் வந்து யாரும் படி இப்படி பட்டாசு இதில் கொளுத்தி திறத்த மாட்டாங்களா? இல்லை, ஒருத்தருக்கும் கொடுக்கல படி. ஜானபடின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வீட்டுக்கு 3 வீடு படி கொடுக்கணும் மாட்டலாம். ஜிஎஸ்டி அதெல்லாம் கைப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கும் கொடுக்குறல அவங்க. நாங்கள் எங்களுக்கு தேவைப்பட்ட டோச்சு எடுத்து அடிச்சு திறச்சிட்டு கொள்கிறோம். நாங்கள் அந்த சீனாவடி கட்டா அந்த கடை வழியாமல் வாங்கி கொளுத்தி கொள்கிறேன். அப்படியும் வேண்டி வைக்கல நீங்கள்? அப்படின்னா அந்த சின்ன படிக்கட்டு தான் தரிக்கையா. ஒரு படிக்கட்டு தான் வெடி வேண்டு வச்சிருக்கேன். ஒன்று வாங்கி வச்சு நான் இந்த அறிக்கை பெத்திலையும் இந்த இது தான் இந்த இதுக்குள்ள சாமான்ல இருந்து தப்புன சாமான் அவ்வளவு தான் மிஞ்சினது. அந்த அப்பம் கரைச்சி அப்பத்து கரைச்சி வச்சது இதுதான். இந்த இருக்கிற சாமான் கொஞ்சம் சாமான் அவ்வளவு தான். இந்த இதுக்குள்ள இருக்கிறது இந்த சட்டியெல்லாம் உடைச்சி இதெல்லாம் கல் உளுந்து உடைஞ்சிது. இந்த சாமான்ல இந்த அப்பத்துக்கு வாங்கின தேங்காய் 3 தேங்காய் மிச்சப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொன்னா அந்த தூண் வந்து தேங்காய் ஏமாத்திட்டு இல்லாட்டி தேங்காய்னா முக்கியமா நிற்கும். ஞான இல்லை இந்த வெத்தில இதெல்லாம் சாப்பிடும் தானே? அது அப்படி வெத்தில சாப்பிடும் தானேயா? ஆனால் அது வந்து இந்த இனிப்பு வகை ஆள் செஞ்சுட்டாரு தானே. இதக்கா வரைக்கும் இது அவடத்தான் இருந்தது. வெத்தில வந்து அவடத்தான் இருந்த ஆள் கட்டி வந்து போய்க்கலான்னா கட்டணம் விழுந்துட்டு. சாப்பாடு சமைச்சு வைக்கல நைட்டு நீங்க? இல்லை, இந்த பானைக்குள்ள சோறு ஆக்குறானே இதுக்குள்ள ஆக்குறானே. இதுக்குள்ள போடுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு ஆள் தானேயா காணும். மத்தியானம் நேற்று மத்தியானம் சோறு ஆக்குனா அரிசி சோறு ஆக்குனா மகள் கறி இருந்தாங்க சாப்பிட்டுனான். ஆனால் மச்சம் கூட ஏன்னா அவடத்த சமைக்கிறல என்ன பக்கத்தில் பிள்ளையா இருக்கிறோட மச்சம் கூட சமைக்கல. நான் சாமி பக்தில் கொஞ்சம் இதாக இருக்கிறேன் நான். இப்போ இங்கே யானை வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி யாரும் ஃபோன் பண்ணால் கூட வன ஜீவராசிகள் யாரும் வந்து திறத்த மாட்டாங்களா? யானை திறத்துவாங்க? நான் எனக்கு இதெல்லாம் விளக்கம் இல்லை தானே. இப்போ ஆம்பளை தான் அதெல்லாம் செஞ்சு செய்யணும். எனக்கு ஆம்பளை உதவியும் இல்லை தானே, புரிசனும் இல்லை, பிள்ளைகள் இருந்து இல்லை மாதிரி தான் நான் அன்றைக்கு ஜீவிக்கிறேன். ஒரு உடுப்பு வாங்குறேன்டாலும் இந்த கையில் காசு இருந்தால் தான் நான் வாங்கணும். ஐயா எனக்கு ஒருத்தர் மாயத்தலை இருக்கிறாங்க ஆம்பளை மக்கள். ஒரு உடுப்பு கூட அம்மா கண்டு வாங்கி தர மாட்டாங்க ஒருத்தர். ஆனால் அவங்க நிறைய அது இதெல்லாம் வாங்குறாங்க. ஆனால் எனக்கு மாயத்தலைன்னு சண்டையும் பிடிக்கல. நான் உங்களுக்கு இந்த அரசு உதவிகள் எதுவும் கிடைக்குது? எனக்கு எதுவும் கிடைக்கலையா? இப்போ என்ன சொன்னால் அது சில ஃபவுண்டேஷனுங்களால் ப்ரைவேட் நிறுவனங்களால் இப்போ நாங்கள் காணொலி எடுத்து ஹெல்ப் பண்ணுறோமா யாரும் வந்து பண்ணல. தெரிஞ்சே இல்லை. இன்னைக்கு இந்த முறை தான் இந்த வயசுக்கு இவ்வளவு தான் நீங்கள் வீடியோ எடுக்கிறது என்ன செய்யறது? ஓகே, அப்படி நீங்கள் வெளியில் அந்த அப்பா சூற இடங்கள் இதில் வந்து பார்ப்போமா?
இடத்துலயா அப்பன்னு சொல்கிறீங்க இல்லை அங்கே அதில் தான் அதில் இப்போ காலையில் புள்ளி படிச்சாதான் நான் சுடுற அப்போ இடத்துல எல்லாம் செய்கிறேன் நான் இடத்தான் இருந்துச்சு எல்லாம் செய்கிறேன் நான் விடிச்சா எத்தனை மணிக்கு அப்பன் ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு காலையில் பொடியனுங்க வந்தவங்க வேலைக்கு போகிறாங்க அப்போ வந்தாங்க வந்து ஜான் அடிச்சது பார்க்க தியானவன வந்தப்பட்டு போகிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து சக்கரம் தானே அடிச்சிருக்கீங்க? உண்மையா இதுக்கு ஜன்னல் எல்லாம் கலட்டி போட்டாங்க ஆட்கள், அது பொது ஆட்கள் தான் கலட்டு நாரண்டு தெரியாது. ஆனால் அந்த நேப் திட்டம் போடக்குள்ள ஜன்னல் கதவெல்லாம் இருந்தது தான். இப்போ நான் தான் வந்து இந்த புதுத்தார் இதெல்லாம் அடிச்சு தானே இருக்கேனையா, அதுவும் ஒரு ஆள்கிட்ட வாங்கி தான் எடுத்தேன் நான். இவ்வளோ தூரம் வெட்டி யானை உள்ள உடைச்சிருக்கு. நீங்கள் யானையை கண்டீங்கண்டாயா நீங்கள் அப்படியே இங்கே போய்ங்க, அப்படியே ஒரு உலகம் உண்டாது. அந்த அளவுக்கு உயரம் இருக்குமா? ஓ இந்த பனைமரத்தை விட உயரம் இப்படி வந்து சிலாகையை பேத்து போட்டு இதை அடிச்சு உடைக்கிறேன்னு ஏன்னா இப்படி உயரம். அதில் முதுகையை வந்து அப்படி நல்லா விரிச்சல் மாதிரி அது வந்து ஒரு வளர்ப்பு யானையா மட்டும் காய்க்கிறாங்க. ஆனால் ஒருத்தரும் கண்ணால் காணலை. ஸோ பயங்கரம் என்ன சொன்னால் யானை வந்து நம்ம சும்மா பார்க்குறதா இருந்தாலே பயங்கரமாக இருக்கும். அது இப்படியான சம்பவத்தில் நம்ம கண்மணுக்கு. ஆனால் நான் இரவு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த அறிக்கை கல்லுமலை கிட்ட ஜானை நிற்கன்னு சொல்லி ஆக்கலாம் சொல்லிதான். அப்போ அங்கேருந்து எங்கள்ட மருமானும் நாங்கள் ஒருத்தர் நிற்காதங்க லைட்டும் இல்லை விளக்கு வச்சு எத்தனை நாளைக்கு இருக்க போகிறீங்கன்னு சொல்லி தான் அப்போ அவள் கூட்டிகிட்டு போனோம். இல்லாட்டி நாங்கள் இரவு அந்த பிள்ளை நனைஞ்சு அண்ணுன்றிப்போம். அப்போ ஜிஎஸ்சி யாரும் வந்து உடனே வந்து பார்க்கல? ஜிஎஸ்சிக்கு உடனே கோல் எடுத்தேன் நான் சார். வரவே இல்லை சொன்னார். செவ்வாய்க்கிழமை என்ன ஜிஎஸ்சி ஒத்துக்கிட்டாரு. இப்போ டிஓ இங்கே டெவலப்மெண்ட் அவங்க வந்து ஃபோட்டோஸ் எதுவும் பிடிக்கல, ஒன்றுமே செய்யலை. ஜிஎஸ்சிக்கு நான் தான் வீடியோ எடுத்து அனுப்பினேன் அவங்களுக்கு. ஐயோ என்னடா இப்போ இவ்வளோ பின்தக்கப்பட்டிருக்கிறாங்க சொன்னால் நம்மளோட பகுதியில் ஏதாச்சும் விபத்தாக இருக்கட்டும், அதாவது எப்படி சொல்கிறேன் இப்போ மேலே இயற்கை அனர்த்தங்களாக இருக்கட்டும்னு சொன்னால் அப்படி காட்டு விலங்குகளோட விபத்துக்களாக இருக்கட்டும், இதுகள் ஏதாச்சும் அந்த இடத்துல நடந்தால் ஸ்பொட்டுக்கு உடனே வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு போலீஸ் அதிகாரிகள் அண்டு வந்துட்டு அந்த ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட அந்த ஜிஎஸ்சி அதாவது விதானம் சொல்லுவோம் நாங்கள் வந்துட்டு. ஸோ அந்த ஒரு விதானம் அந்த அதிகாரி அவன் வந்துட்டு டெவலப்மெண்ட் அதாவது ஜிஎஸ்சிகள் இன்னொருத்தங்கள் இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த ஸ்பொட்டுக்கு வந்துட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சி அவங்க பிரதேச செயலத்தின் ஊடாக அதற்கான ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டியது அவங்களோட தொழில். அது என்ன சொல்கிறோம் அவங்களோட கடமை அது. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த ஸ்பாட்டுக்கு இன்னும் வந்து அவங்க வர இல்லை. என்ன சொன்னாங்க கடைசியாக? என்ன செவ்வாய்க்கிழமை வரட்டான் வேண்டார், நாளைக்கு திங்கள் தானே சார். அப்போ திங்கக்கிழமையே அவர் வந்து வாரன் பார்க்குறதுக்குன்னு சொல்லவே இல்லை. என்னைய செவ்வாய்க்கிழமை அவங்களோட ஒப்புசிக்க வரட்டான் வேண்டார். இந்த வீடியோலாம் எடுத்துட்டு ஃபோனில் எடுத்த வீடியோலாம் எடுத்துட்டு அதை கொப்பி பண்ணி கழுவி எடுத்துட்டு கொண்டுட்டான். செவ்வாய்க்கிழமை அவங்களோட ஒப்புசிக்கான்னு சொன்னார். இதால் கவுண்டின் ஒன்று போனது ஐயா. அப்போ நான் சொன்னேன் தகரம் கிடக்கு தானே, அப்போ அடித்து போட்டு திரிக்கிறதுக்கு அதில் எடுத்து தாயான்னு சொன்னார். பின்னரை வந்து எடுத்து தாரேன்னு சொன்னார். ஆனால் இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு உதவி கூட செய்ய மாட்டாங்க, எவ்வளோ சாப்பாடு கூட என்னான்னு தர மாட்டாங்க. வெண்டைக்கு மதியம் சமைச்சிங்களா? சமைக்கவே இல்லையா. நான் இப்போ தான் தண்ணி குடிக்க ஏனவே இல்லை. தான் இந்த மால்கிட்ட ஒரு குடத்தை வாங்கிட்டு வந்ததா நீங்கள் வரக்கிட்ட. சரிங்கம்மா, இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கான ஒரு உதவி பண்ணுறதா இருந்தால் வந்து என்ன ஒரு உதவி வந்து எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? உங்களோட மனசாட்சிக்கு என்ன சொல்லுதோ எப்படி செய்யலாம். இந்த நீங்கள் சொன்னால் தானம்மா இன்னொரு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு இங்கே இப்போ வேறு பளவுகள் அப்படி ஏதாச்சும் அரசாங்கத்தினால அப்படி கொடுக்கல இங்கே பளவுகள்? எனக்கு என்ற பளவு அந்த மாலை கொடுத்ததில் ஒரு துண்டில் இருக்க சொல்லி எனக்கு மாலை தந்திருக்கிறாவோ. அதில் நான் வீடு கட்டுறதுக்கு உள்ள ஒரு வசதியும் இல்லை தனியாக சும்மா கிடக்குறது. நான் அவங்க இருங்கன்னு சொன்னால் எனக்கு கட்டுறதுக்கு வசதியுமே ஒரு கம்பு வட்டி கட்டுறதுக்கே கூட எனக்கு ஒரு உதவியும் இல்லாமல் இருக்கணையா. இப்போ வீட்டுத்திட்ட உதவிகள் இங்கே பக்கம் வரது இல்லையா? அப்படி இல்லை, இப்போ வரதே இல்லை. இல்லை இனி இப்போ வந்துச்சுன்னா அது என்ன செய்யறாருன்னு தெரியாது. ஆனால் வரவே இல்லை. இந்த ரோட்டால் ஒன்று போடி வந்து பார்த்தா அவ்வளோ கல்லே அள்ளிப்பட்டு அளவோடு தந்து விட்டு போனேன். ரைட். இப்போ கணவர் இல்லாமல் போய் எவ்வளோ காலமாக சொன்னீங்க? 10 வருஷம். 10 வருஷம். 10 வருஷமா என்னென்ன தொழில் பண்ணுறதா சொன்னீங்க? நான் 10 வருஷத்துக்கு வெளிநாட்டில் இருந்தேன். நான் இருந்து வந்து இப்போ வந்து 3 வருஷம் போயிட்டீங்க. 3 வருஷத்துக்கு நான் கஷ்டப்பட்டு தான் இங்கே சாப்பிடுத்திருக்கேன். அப்போ நீங்கள் அதில் அந்த நீங்கள் பண்ணுற தொழிலில் ஏதாச்சும் மிகதம் பிடிச்சி உங்களுக்கு சொல்லி பேங்க் டிபாசிட் எதுவும் பண்ணி வைக்கல? எல்லாம் மக்களை நம்பித்தானே நான் உழைச்சி போட்டேன் நான். ஆனால் மக்கள் என்ன இந்த அளவுக்கு என்னை ஒதுக்குவாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. சரிம்மா, உங்களோட நிலைமை நான் எனக்கண்டு சேமிக்கவே இல்லை. இந்த மக்களை பார்க்கணும்னா செஞ்சனா எல்லாம். ஆனால் இந்த மக்கள் இந்த அளவுக்கு என்னைய கொண்டாடா அந்த மாதிரி ரோட்டில் போடுவாங்கன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லா மக்களுக்கும் நல்லா உதவி செஞ்சிருக்கிறேன். இப்போ உங்களோட சொந்த ஊரே எதுக்குமா? நான் கொம்மாதுரை. கொம்மாதுரை. ஓ, அப்போ ஏன் அந்த ஊரை விட்டுட்டு? எங்களோட அம்மா அவங்க அந்த வீடு வளவெல்லாம் நாங்கள் சின்ன அரிக்கைக்குள்ளே விற்று போட்டோம். அவங்க ஒரு மாமங்கள் இப்படி தான் ஒரு காட்டுப்பச்சியில் இருந்தவங்க. அவங்க நியமம் சமைத்தாங்க. நான் இங்கே இருந்து கல்யாணம் கட்டித்தான் இப்படி இந்த புள்ள ஊட்டியை பற்றி இதில் இருந்தேன் நான். அப்படி ஆகி போயிடுச்சோங்க. இப்போ ஒரு பொம்பளையா, நான் ஒரு பொம்பளை தானே. அப்போ உங்களோட பொண்டாட்டி மாதிரி எவ்வளோ உடுப்பை வாங்குவீங்க, எவ்வளோ சாமனை செய்வீங்க. அதே மாதிரி அந்த தாக்கி வேணுமென்ற ஒரு புள்ள கூட யோசிக்கிறலையா.
என்ன சொல்கிறதுன்னு என்ன நான் வேணுமெண்டா நீ ஆம்பளை பிள்ளைனையா நான் உடுக்குறான்றது கட்ட நீ பார்த்தேன்டா அவ்வளோ மனத்தாப்படுவாண்டி நீ யோசிச்சு பாருயா இப்படி ஒரு அட்டச்சு கட்ட நான் உடுக்கணும் ஐயா உங்களுடைய நிலவரங்களை பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. அதாவது ஒரு தனிப்பெண்ணா வந்து அதான்டா புள்ள இருந்துடிப்பாருண்டா அந்த இயக்கத்தில் விரச்சாடுங்க புள்ள இருந்துடிப்பாருண்டா அவர் சின்ன பருவத்தில் என்ன நல்லா கவனிச்சுடையா. ஆனால் நாங்கள் உண்மையில் வந்து இந்த அம்மாவை பார்க்க வந்ததுக்கான காரணமே வந்து யானை தாக்கினது, அது அவங்கள வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் நாங்கள் இன்றைக்குன்னு சொல்லி இந்த ஏரியாவை டிசைட் பண்ணி வந்திருந்தோம். அதாவது திகிலிவட்ட வரைக்கும் இன்றைக்கான பயணத்தை மேற்கொண்டு இங்கே இருக்கிற குடும்பங்கள் வந்து பார்வையிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். என்ன சொன்னால் உண்மையிலேயே வந்துட்டு பின்தக்கப்பட்ட பகுதிகளில் வந்துட்டு இந்த ஏரியா, அதாவது எப்படி சொல்கிறேன், தரவை குடும்பி மலை திகில்வட்டை பேர்பட்ட ஏரியாக்களுக்கான அரசாங்க உதவிகளாக இருக்கட்டும், மற்ற உதவிகளாக இருக்கட்டும், வந்து சேர்கிற விகிதம் வந்து ரொம்ப குறைவு. அதே மாதிரி மற்ற மீடியாக்கள் வந்து பார்க்குறது வந்து மிக மிக குறைவு. அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த ஒரு வில்லேஜ் ஏரியா, அதாவது இந்த கிராமப்புறத்தை வந்து டிசைட் பண்ணி நாங்கள் இன்றைக்கி இந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டோம். ஸோ இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அதாவது காட்டு பகுதி கூட. ஸோ யானை தாக்கினது அப்படி சொன்னது தான் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம். ஆனால் யானை தாக்கப்பட்டதுன்றதை தாண்டி வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை வந்துட்டு ரொம்பவே கவலைக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏராளம் இருக்கும். அண்ட் அதுக்குள்ளேயும் வந்துட்டு இயற்கையினால் பல துன்பங்கள் வந்து வாருதுன்றதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஓகேங்கம்மா, வந்து இப்போ போட்டு பின்னேரம் யார் அடிக்க முதல் இடத்துல நான் வித்துல அது யாரை மணிஞ்சிய பங்கடாளி பொடி எனக்கு தெரிஞ்ச பொடி என்ன அதில் வாரம் பயிலைக்கெல்லாம் அங்கே போகிறவன் அங்கே கொஞ்சம் பழக்கமாக நாள் தானவர் உங்களை விட கொஞ்சம் பேசி கூடு நாள். அப்போ ஒரு கொஞ்சம் போல் அரிசி எடுத்து வச்சு இந்த அரிசி ஆக்கி காணுமா நான் காணுவேன். அப்போ இன்றைக்கு சொன்னால் உனக்கு ஒரு 5 அரிசி எடுத்து கொண்டு தாரேன் ரெண்டு சொல்லிட்டு போனவன். இன்றைக்கு இப்படி இன்றைக்கு நாளைக்கு அதை எடுத்து கொண்டு தருவான். அப்படி நான் பாயால் கேட்டு பாய் தின்ற அளவுக்கு இன்றைக்கு கொடுத்த சீவிக்கிறேன். சரிங்கம்மா, இப்போ வந்து நீங்கள் திடீரென்று விடிச்சாவும் 4 மணிக்கு வந்து பார்க்கும்போது ஜானையர் கண்டெலாம் முடிச்சிங்களா? ஜானையர் கண்டெலாம் முடிச்சேன். ஜானையிலன்னு சொன்னீங்க நானும் அந்த பிள்ளை பிள்ளையும் வந்த நாங்கள் வரகண்ட பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க போகாதவங்க உள்ள ஜானனிக்கு உங்களோட கடையெல்லாம் சத்தம் கேட்டதுண்டு. அப்போ நான் சொன்னேன் அது பேர் பொய் சொல்கிறாருன்ட்டு ஓட்டு நான் வந்த பிள்ளையும் வந்துட்டு அப்போ எங்கட மருமன் ஒளிம்புதான் அவர் வந்தவர் பக்கத்து காலம் வந்தவர் வந்து அப்போ வேறு மகனுக்கு கோல் அடிச்சு வந்தேன் இப்படி ஜானை என்ற கடையை உடைச்சி போட்டால் வந்து பார்க்கலையான்ற இல்லையா அவன்டாரு. நாங்கள் வந்து இடத்துல வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே எனக்கு பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நான் கத்திட்டு இடத்துல இருக்கிறேன் அந்த இதுக்குள்ள சத்தம் கேட்குது. அப்போ பார்த்தா இடத்துல நிற்குது. அப்புறம் அவங்க தான் எல்லாம் கலைச்சி தெரிஞ்சு அந்த ஆட்டால கடந்து போனது. அப்போ அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்தது? உண்மையில ஜானையில் நம்ம முழிச்சாலும் சரி, அப்போ ஜானை உடனே வந்து நிற்கும் போது நீங்கள் பார்த்துட்டீங்களா உங்களை வீடு அடிச்சு? ஜானை அடிச்சு போட்டு தான் இடத்துல நின்றது. அப்போ நீங்கள் வீட்டை பார்த்துட்டீங்க அடிச்சு? வீட்டை பார்த்துட்டேன். அப்போ நான் இங்கே அங்கேருந்து வரக்குள்ள பார்த்தேன் எனக்கு இது ஒன்று நான் இந்த தண்ணி கூட இருந்தானேயா நான் நிறைய தண்ணி எடுத்து வெளியில் வச்சா அது இது விழுந்துருமெண்ட்டுக்காக தூக்கி உள்ளுக்கு வச்சேன். நான் அந்த தண்ணி அப்படியே ஃபுல்லாக வாந்து ஓடி வருது. அப்போ என்னச்சு இது சாமான் கொடுத்து போடுறது வைத்து நமக்கு அங்கே வந்து பார்த்தேன் அப்படியே சிவார் விழுந்து கிடக்கு. அங்கே வீட்டுக்குள்ளே பார்க்கவே இல்லையா நான் அப்படியே குந்துனமா இருந்தேன். நான் தாவரத்தில் நிறைய போன ஜனங்கள் வந்து நம்ம உள்ளதும் பார்த்து சரி அதை மனத்தாப்பட்டு போனோம். அது வந்து எங்கே கை வச்சிருக்கேன் வாரண்டு. அதுதான் சொன்னால் இனி வந்து வேளாண்மை விதைப்பு டைம் கூட வந்துட்டு இப்போ விதைப்பு டைம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அறுவடை சீசன்லாம் வந்துட்டு யானைகள் பெருசாக வராது. என்ன சொன்னால் எல்லாருமே வந்துட்டு எல்லா வயலுக்கும் வந்து காவலுக்கு நிற்பாங்க, யானைகளை வர விட மாட்டாங்க. ஆனால் இப்போ விதைப்பு சீசன் இல்லை, அதை இனி தான் ஆரம்பிக்கன்றதுனால வந்து இப்போ வந்துட்டு பெருசாக கண்டுகொள்ள மாட்டாங்க. அதனால யானை வந்துட்டு கிராமத்துக்குள்ளே அடிக்கடி வந்து போகுது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து. சரிங்கம்மா, இப்போ வந்து இதால் வந்துட்டு பேருந்து பஸ் எல்லாம் போய் வருமா? இப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாடி பஸ் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பஸ் வராது? ஞாயிற்றுக்கிழமை பஸ் இல்லை. இப்போ பானம் இருக்கிறாங்களா அங்கே சாமான் வாங்க போனால் போகிறோம், இல்லாட்டி அவங்க பானத்தை பிடிச்சி போகிறோம், இல்லாட்டி நடந்து வெயில் பிடிச்சனைக்கு பஸ் எடுத்தான் போகணும். சனிக்கிழமையில இருந்து நான் பின்னத்தோட பிளாக் பண்ணிடுவேன் பஸ். ரைட். உங்களுக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா? ஓமையா. எந்த பேங்க்ல வச்சிருக்கீங்க? மக்கள் வங்கியில். மக்கள் வங்கியில். எந்த ஊரில் வந்து திறந்தீங்க? செங்கலாடில். ரைட்டுமா, இப்போ வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணித்தாரோம். நீங்கள் இதை வந்து திருத்திட்டு இங்கே இருக்கிறதா இருக்கலாம். சொன்னால் உங்களுக்கு ஒரு வளவு காணி இருக்குங்கன்னு சொன்னீங்க தானே? அங்கே எதாச்சும் பண்ணிட்டு இருக்க முடிஞ்சா பண்ணுங்க. அண்ட் வந்து மேலதிகமான ஒரு ஹெல்ப் வந்து எங்களால் பண்ண முடியாது, இப்போது பண்ண முடிகிற ஒரு உதவி மட்டும் தான் எங்களால் பண்ண முடியும். ஸோ வந்து இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, இதை எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். கும்பிடெல்லாம் வேணும், தயவு செய்து இதை பாருங்கள், அதை எண்ணி பாருங்கள். $40,000. இந்த 40,000 வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளுக்கு ஒரு சம்பாத்தியம்? எப்படின்னா ஒரு மாதம் பாய்ப்பேன். ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு கடைக்கு கொஞ்சம் சாமான் வாங்கி போட்டு அதெல்லாம் பிரட்டி எடுப்பேன். இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிற உழைக்கிறதா இருந்தால் வந்து இந்த 40,000 வந்துட்டு எவ்வளோ நாளால் வந்து உழைப்பீங்க?
நான் 2 மாதத்தால உழைச்சிருவேன். 2 மாதத்துல ஓ, 2 2 மாதத்துல மாதம். 40 நாள் ஓ, நான் ஒரு கஷ்டம் இல்லை. ஏன்னா அப்பன் சுட்டு வெத்தில வீடு எல்லாம் வச்சு கொஞ்சம் வியாபாரம் பண்ண இடத்துல. ஓ, ஒரு மாசத்துக்கு நீங்க இது வரைக்கும் எவ்வளோலாம் உழைச்சிங்க இங்கே இதுல நான் ஒரு 10-15,000 ரூபா காசு இங்கேருந்து வந்ததுக்கு உழைக்கிறேன் நான். மாசம் 3 நாளைக்கு ஒருக்கா 10,000 அப்படி இந்த சாமான் எடுத்து கொண்டு போய் கொடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாமான் வாங்கி கொண்டு போடுவேன். அப்படி ரொட்டேட் ஆகி அப்படியே போட்டுட்டு அதில் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வர சமைக்கிறேன், சாமான் வாங்குறேன், அப்படியே சாப்பிட்டு இருந்து வந்தனையா. ஆனால் உடுப்பு வாங்கணும் அன்றைக்கு ஒரு 1000 ரூபா காசு ஒரு ஆள் தந்தவர் எனக்கு அந்த இதால் போவார், பாலெல்லாம் கறந்து வரவர் உடுப்பு வாங்கிட்டு அதை கூட நான் வாங்காமல் சாமான் தான் வாங்கி கொண்டு ஓட்டுனேன். உங்களோட கவலை, ஐயோ உங்களோட நிலவரங்களை கேட்கும்போது எங்களுக்கும் கவலையா இருக்குமா? ஏன்னா இந்த மக்களை பார்த்தீங்கன்னையா மலை மதிப்பாங்க எல்லாரையும் நான் வழி நான் இருந்து நல்லா உழைச்சி பார்த்ததானையா அடிச்சு கூட இருக்காரு. என்ன சொல்றேன்னு தெரியலம்மா. அண்ட் வந்து இந்த ஒரு உதவி வச்சுக்கொண்டு நீங்க என்ன பண்ணலாமோ அதை வந்து பண்ணி பண்ணுங்க. ஆனால் நான் நினைச்சு பார்க்கலையா அந்த மக்கள் இப்படி என்னை ஒதுக்கி விடுவாங்கன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு கண்டு சேமிக்காம தான் அந்த மக்களும் தான் போட்டே இருந்தேன் நான். ரைட்டா, உங்களோட பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நாங்கள் என்ன சொல்லலாம்னு சொல்லி தெரியல. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தை அவங்க பார்க்கட்டுமேன்ட்டு நான் அதுக்கு அவங்கள்ட்டலாம் இந்த தொல்லைக்கு நான் போடல. எந்த விருப்பத்துக்கு நான் உழைச்சி சாப்பிடுத்து இருக்கிறான் நேரத்துக்கு. ஓகே, உண்மையில் வந்து அரசு அதிகாரிகளும் இப்பேற்பட்ட கிராமங்களில் இருக்கிற சில குடும்பங்கள் வந்துட்டு கவனத்தில் கொள்ளணும். அது வந்துட்டு வன விலங்கு ஜீவரசைகளாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் பிரதேச செயலகம், பிரதேச சபையில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்களாக கூட வந்து இருக்கட்டும். இப்படியான பகுதிகள் வந்துட்டு இப்போ யானைகளை அடித்து உடைச்சாலுமே சரி, இல்லை வெள்ள அனர்த்தங்கள் வந்தாலும் சரி, பாடசாலை இங்கே சில ஸ்கூலில் வந்து பார்த்தா சில ஸ்கூலெல்லாம் வந்துட்டு ஒட்டரை இது செஞ்சு அப்படி பால் அடைஞ்சி அப்படி செஞ்சு போயிருக்கு. குறிப்பாக வந்து கஞ்சுடிச்சாருக்கு இப்போ ரீசெண்டாக போய் வந்திருந்தோம். அங்கே இருக்கிற ஸ்கூலே வந்து இழுத்து மூடிட்டாங்க. அங்கே ஃபுல்லாக வந்துட்டு புறாதான் இருக்குது. என்ன சொன்னால் அங்கே இருக்கிற மக்களே வந்துட்டு வேறு பகுதிக்கு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த ஏரியாக்களுக்குரிய குடிநீர் வசதியின்மை, வந்துட்டு மலசலக்கூட வசதிகள் இன்மை, அதே மாதிரி வந்துட்டு சரியான வீடு வசதிகள் இன்மை. இப்போ வந்துட்டு அடிப்படை வசதிகள் என்று சொல்லி பார்க்கும்போது அதிகளவான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாதனால கிராமப்புறங்களில் இருக்கிற ஏராளமான தமிழ் மக்கள் வந்துட்டு நகர்ப்புறங்களை நாடி செல்றாங்க. இப்போ முதல் காரணம் வந்து தங்களோட பிள்ளைகள் வந்து படிப்பிச்சு நல்ல ஒரு ஆளாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வில்லேஜ் புறங்கள் வந்துட்டு படிப்பு வசதி கூட சரியான முறையில் இல்லாததுனால வந்துட்டு அவங்க வந்து அங்கேருந்து நகர்ப்புறங்களை நாடி செல்றாங்க. வந்துட்டு கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான கனிய வளங்கள் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். என்று சொன்னால் சேனை பயிற்சி அப்படின்னு சொல்லி 1000 செய்யலாம். ஆனால் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியம். இந்த வன விலங்குகளிடத்துலேருந்து அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு வன ஜீவராசிகள் வந்துட்டு சரியான முறையில் வந்து செயற்பட்டு ஆகணும். அந்த சொல்லியிருக்காங்க தானே, ஜிஎஸ்சிகளை வந்துட்டு சொல்லியிருக்காங்களே அந்த பட்டாசுகள் கொடுக்கணும்னு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சார் கொடுக்குறதே இல்லை. அவங்க நாங்கள் தான் காசுகளை கொடுத்து வாங்குறேன். ரைட், ஓகே. உண்மையில் வந்து அதெல்லாம் வந்து கருத்து கொள்ளணும்னு சொல்லி நாங்களும் சொல்லிக்கொள்கிறோம். எனக்கு என்ன வருத்தம் வேதினை வந்தா இப்படித்த நின்ற புள்ள, அந்த புள்ள தான் என்னை கொண்டு போகிற பாட்டுக்கு கொண்டு வர பேத்தி அவள் தான் என்னைய பார்க்குறதெல்லாம். நான் ஒரு தரத்தில் சரியான வருத்தமாக கிடந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அவவே ஆம்புலன்ஸை கோல் அடிச்சு தான் கொண்டு போனவன். ஆம்புலன்ஸ் வந்து அந்த 10 அதுக்கு அடிச்சா ஆம்புலன்ஸ் வரும். அப்போ அவள் தான் எனக்கு பாதுகாவலாக இருந்தால் அவள் தான் எல்லாம் செய்கிறவன். அவள் தான் எனக்கு உயிர் மாதிரி. நானும் அவையை விட்டு கொடுக்கல, அவள் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். அவள் சின்ன பருவத்திலேருந்து என்னோட இருந்தவன். சரிங்கம்மா, இந்த ஒரு 40,000 வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ உங்களோட வாழ்க்கை மாற நான் யோசிக்கிறேன். அதுல இருந்து கரண்ட் எடுத்து பயிர் வாங்கி கொள்ளி கரண்ட் எடுத்தா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குதானே. இப்போ நான் இப்படி தானே இருக்க உண்மையா. கண்டிப்பாக. ஓகே, உண்மையில் வந்து இந்த ஒரு உதவி உங்களுக்கு பண்ணது கூடமா வந்து உங்களோட கையில் ஒப்படைச்சு தான் நாங்களா. ஆனால் இந்த ஒரு உதவி பண்ணது வந்துட்டு யூகேயில் பெம்பிளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அண்ணதான் வந்து பண்ணியிருந்தா. அவரோட பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். நான் 9620 இது அவரோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ அவங்க தான் இந்த ஒரு 40,000 கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நன்றிகள் எதையும் சொல்ல போறீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கானது இல்லை, அது அவங்களுக்கான. ஸோ அவங்களுக்கே சொல்லலாம். உண்மையா நன்றி சார். நான் இங்கே தந்த இவ்வளோ உதவியே எனக்கு தந்ததை மறக்கவே இல்லாமல் இருக்கேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இன்றைக்கு இப்படியான உதவி எனக்கு கிடைக்க முடியல. நான் வாழ்க்கை நினைச்சு பார்க்கல. தண்ணி குடிக்க வேணும் இல்லாமல் தான் போய் இப்போ மாலிட்டு தண்ணி கூட எடுத்து வந்தேன் நான். சரிங்கம்மா, வந்து இந்த ஒரு பணத்தை வந்து கையிலே வச்சுக்கொள்ளாதீங்க. அது பாதுகாப்பு எந்த அளவுக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஸோ பேங்க்கில் போய் டிபாசிட் பண்ணிவிட்டு உங்களோட வேலைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அண்ட் வந்து இந்த அம்மாவுக்கான மேலதிகமான ஒரு ஹெல்ப் யாராச்சும் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே எனக்கு இப்படியே ஒரு வீடு ஒன்று செஞ்சு அந்த பூமிக்குள்ளே நான் எனக்கு காணுமையா பெரிய வீடு அது என்று தேவையில்லை எனக்கு. அப்போ வாழ்வாரமாக என்ன பண்ணி கொள்வீங்க? அதில் இருந்துட்டு நான் இந்த கடையில் போட்டு திணிப்பேன். இல்லை இன்னும் கொஞ்சம் அது சேனையெல்லாம் போட்டுக்கொள்ளுவேன், மாறிக்கு செஞ்சு கொள்ளுவேன். எனக்கு நான் சும்மா இருக்கிற இல்லையா, நான் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றேன் நான்.
ஓகே. அப்படி மேலதிகமான ஹெல்ப் யாராச்சும் பண்ண போறீங்க அப்படி சொன்னா டிஸ்பிளேல தெரியும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நாங்க காண்பிச்சிருந்த காணொளி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. காரணம் வந்துட்டு நம்மளோட பகுதியில் இருக்கிற தமிழ் அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து அதிகம் வந்துட்டு பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு காணொளி. ஏன்னு சொன்னால் கிராமப்புறங்களில் எந்த அளவுக்கு கொஞ்சம் பின்தங்கப்பட்ட அவங்களுடைய டியூட்டி, அதாவது கடமை சேவைகளில் வந்து அவங்க ஈடுபடுறாங்கன்றதை பார்க்கறதுக்காண்டி உண்மையிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அந்த இடத்துக்கு ஜிஎஸ் வர முடியாவிட்டாலும் கூட வந்து டிஓ ஆச்சு அனுப்பி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுக்க விட்டுருக்கணும். அது முக்கியமாக அவங்க செஞ்சிருக்கணும். அது அவங்களோட கடமை, அவங்க பண்ண வேண்டியது. ஸோ வந்து அப்படி யாருமே வந்து இன்னும் பார்க்கல. சொன்னால் பிடிச்சாம அடித்தது இன்னைக்கு பின்னேரம் ஈவினிங் ஆகிட்டுது வந்து இப்போ 3 மணிக்கிட்ட டைம் ஆகி கொண்டிருக்குது. சொன்னால் நீங்கள் வந்து அரிய தந்திருக்கீங்க, அதாவது ஜிஎஸ்டிலாம் அரிய தந்துருக்கீங்க. இன்றைக்கு சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு அரசு விடுமுறையாக இருந்தாலும் கூட வந்துட்டு சில ஜிஎஸ்மார் வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் அந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட வந்துட்டு வெள்ளப்பெருக்குன்னு சொன்னால் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போவாங்க. அப்படி அவங்க ஞாயிற்றுக்கிழமையிலன்னு சொல்லி லீவு போடணும் ஐயா. நான் இப்படியான கேஸ்கள் அவங்க வந்து பார்க்கணும். அவருடைய கிராமம் இது. சரி, அப்படி ஞாயிற்றுக்கிழமையில கூட விட்டாலும் திங்கக்கிழமை அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை இவங்க தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து தயவு செய்து அரசு உத்தியோகத்தர்கள் வந்துட்டு இப்படியான கிராமப்புறங்களை அதிகம் வந்துட்டு கவனத்தில் கொள்ளுங்க. அண்ட் வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த அந்த நாவுக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இந்த ஒரு காணொலி வந்து உங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.